குட்டி ஸ்டோரி சொல்லவா? காட்டுக்கு ராஜாவான சிங்கராஜா தன்கிட்ட மதிப்புமிக்க ஒரு பழத்தை வச்சிருந்தது. அந்த பழத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு வேட்டையாடுறதுக்காக போயிருச்சு. அந்த நேரத்துல குரங்கு ஒண்ணு மரத்து மேல தாவி தாவி விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தெரியாம தவறுதலா அந்த பழத்து மேல குரங்கு விழுந்து அந்த பழம் உடைஞ்சு போச்சு. இத பார்த்த நரி அந்த குரங்கு கிட்ட வந்து சொல்லிச்சுது, குரங்கு நண்பா, இதை யாருக்கும் சொல்லாம மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சுது. காட்டுக்கு ராஜாவான சிங்கராஜா திரும்பி வந்து பார்க்கும்போது தன்னுடைய பழம் உடைக்கப்பட்டு கிடக்கிறத கண்ட உடனே எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சது. இந்த நரி நினைச்சது நம்ம குரங்க மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே குரங்கு சொல்லிச்சது, சிங்கராஜாவே, நான் விளையாடிட்டு இருக்கும்போது தவறுதலா விழுந்து பழம் உடைந்து போய்விட்டது. இந்த பழம் உடைந்து போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு தன்னுடைய தவற ஒத்துக்கொண்டது. அப்ப சிங்கராஜா சொல்லிச்சது, நான் நடந்தது எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். சரி, நீ உண்மையை ஒத்துக்கொண்டபடினால உனக்கு நான் உயர்வை தருகிறேன். என் கூட சேர்ந்து நீ என்னுடைய அசிஸ்டண்டா, நீ இன்னையிலிருந்து உயர்த்தப்படுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மைக்கு உயர்வை கொடுத்தது. நம்முடைய லைஃப்லயும் அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லி இருக்கிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். உங்களுக்கு தந்திருக்கிற வேலையில, உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்புகளில, உங்க அம்மா அப்பாவுக்கு, உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு உண்மை உள்ளவர்களா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாவற்றிலும் இருப்பீங்க அப்படின்னா என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உயர்வை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you.